ஆடுகின்றானுடைய பிள்ளையிலே ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா. அது மட்டுமில்லை, எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன், கூட்டி பாடி வந்தேன், பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். என்ன பாட்டு அது! அந்த குமாஸ்தாவின் மகள் அந்த பாட்டு அற்புதமான ஒரு பாட்டு. அதை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்ச அற்புதமான பாடல்கள் சொல்லணும்னா அவ்வளவு பாடல்கள் எழுதியவர்கள். நீங்கள் ஒரு பாட்டு கண்டிப்பாக கடவுள் பெயரில் எழுத வேண்டும், புரிஞ்சிருப்பீங்க நீங்க, கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அவரை கேட்டு உடனே அவர் சொன்னார், சரி நீங்கள் எப்படி சொல்கிற செய்கிறேன் என்றார். உடனே நமது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று முருகன் சன்னிதானத்தில் நிறுத்தி உடனடியாக ஒரு பாடலை இப்பவே எழுதுங்கள் பார்ப்போம் என்று கேட்டேன். அப்பொழுதுதான் எழுதுகிறார், முதல் வணக்கம் அந்த முருகனுக்கே, முத்தமிழை தந்த இறைவனுக்கே. இதான் முதல் வணக்கம். முதல் வணக்கம் காரணம் புரிந்து கொண்டீர்களா? அதுதான் முதற் கடவுள் பாட்டு நமது பூவி செங்குட்டுவனார் வாயிலிருந்து அவருடைய கையிலிருந்து வந்த கவிதை. கவிதை என்ற வார்த்தையில் எடுத்துக்கொண்டால் கா என்றால் தமிழில் ஒண்ணு, விதை என்றால் உங்களுக்கே தெரியும். முதல் விதையை போட்டார் கவிதையை நமது பூவி செங்குட்டுவனார் அவர்கள். முதல் வணக்கம் அந்த முருகனுக்கே, முத்தமிழை தந்த இறைவனுக்கே. அது இசைமணி சீர்காழியால் பாடப்பட்டு மிகவும் பிரபலமடைந்த பாடல். இந்த மங்களகரமான மாலை வேளையிலே ஒரு அற்புதமான விழா இன்று மாலை முதல் இங்கு அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்றால், அது ஒரு அன்பு கலந்த, பாசம் கலந்த, பண்பு கலந்த அழகானதொரு விழா அமைய வேண்டும் என்றால், மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தன்னுடைய ஒவ்வொரு கலைகளிலும் சிறந்த பிரம்மாக்களாக அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு வாழ்த்துத்தான் நமது எனது எனது ஆப்த நண்பர், சிறுவயதில் நண்பன் என்று சொன்னேன், இப்போ நண்பர் ஓயார் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொலிவு, ஒரு வாழ்த்து, ஒரு ஆசீர்வாதம். எங்கு நடக்கிறது பார்த்தீர்களா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை ஒருமுறை கூறிவிட்டு 1-2 வார்த்தைகளை மட்டும் சொல்லுவதற்கு காத்திருக்கிறேன். என் மணித்துளிகளின் ஒரு பெரிய பெருமை எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட சின்ன வயது முதல் கீழப்பூங்குடியில் நானும் அவருமாக விளையாடி மேல பூங்குடிக்கு செல்வோம். இதிலிருந்து புரிகிறது அல்லவா, கீழிருந்து மேலே வருவதற்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்குத்தான் தெரியும். கீழப்பூங்குடியிலிருந்து மேல பூங்குடிக்கு சென்றோமே, அதை நினைவு கூறுகிறேன் ஓயார் அவர்களுக்கு. சாதாரணமாக அது ஒரு அழகானது ஒரு அக்ரஹாரம் அமைந்திருந்தது. அங்கு தினந்தோறும் பாட்டுக்களுடைய வரிகளை அவர்கள் எடுத்துச் சொல்லுவதும், அந்த சின்ன வயதில் எனக்கு தெரிந்த இசையிலே அதை நான் சமைப்பதும், அது ஒரு பெரிய பெரும் பேராகவே இருந்து வந்தது. அதையெல்லாம் நினைத்து நினைத்து இன்று நடக்கும் இந்த விழாவை நினைத்து, இப்படிப்பட்ட நமது நண்பருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாழ்த்து கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அது கந்தன் கருணையாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லிக் கொள்ளும். ஆமா, இங்கு ஆரம்பத்திலே வரவேற்புரை அழகாக அமைந்த காரணம், அவருக்கு சொன்னார் தன்னுடைய திருமணம் கூட எங்கள் என்னுடைய நண்பனுடைய ஒரு உதவியால் நடந்தது என்று சொல்லி நமது மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய ஏல் அழகப்பன் அவர்கள் பெயருக்கு ஏற்றவாறு அழகாகவும் அந்த அப்பனை பாராட்டியும் அன்பாகவும் பண்பாகவும் பேசி புலமை மிக்கதாக காட்சியளிக்கிறார்கள். அடுத்து ஒவ்வொருவராக பேசிக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோருமே பூவையாரின் ஒரு புலமையை எடுத்து காட்டும் அளவிற்கு இது ஒரு அழகு. பாருங்கள், அந்த ஈசனின் மறுபெயரை கொண்ட அமரர்களாக உள்ள தேவர்கள் வரிசையில் இருக்கும் பொழுது அந்த கங்கை அமரனே வந்திருந்து ஒவ்வொரு வாழ்த்துக்கும் முன்னாடி தன்னுடைய ஒரு பெரிய புலமை மிக்க, அவர் ஒரு பெரிய கவிஞர், இசையமைப்பாளர் அல்லவா, அவ்வளவு அழகாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கேட்க கேட்க தேனாக காதில் இனிக்கிறது. அடுத்து
இயக்குனர் சிகரம் இங்கே எவ்வளவு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு சுரதா அவர்கள் கவிஞர் சிகரம் என்று சொல்லக்கூடிய சுரதா அவர்கள் எவ்வளவு அழகாக அவர்களை வாழ்த்தினார்கள். ஒவ்வொரு பாடலுக்கு உண்டான தன்னுடைய ஒரு பெருமையை சொல்லாமல் சொல்லி இந்த ஜெனரேஷனுக்கும் புரியும்படியாக தன்னுடைய எத்தனையோ ஆண்டுகளாக 80 வயதை எட்டப் போகிறார் அவர். அந்த ஒரு அஷ்டாவதானம் என்று சொல்லலாம் அதை. அந்த அஷ்டாவதானம் என்று சொல்லக்கூடிய 80 வயது உள்ள அந்த சதாபிஷேக கவிஞர் இந்த இடத்தில் பூவி செங்குட்டுவனை வாழ்த்திருக்கிறார் என்றால் பூவி செங்குட்டுவனுக்கும் சதாபிஷேகம் நிச்சயமாக என்ன அழகாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல முதலாட்டாவது பாலன் அவர்கள் முதல்லேயே ஒரு அழகான பேஸ் குரல்ல எவ்வளவு அழகாக வாழ்த்தினார்கள், எவ்வளவு அன்பாக வாழ்த்தினார்கள். காரணம், அகில உலகத்திற்கும் பல பேருக்கு தன்னுடைய பணியால் அவர்களுடைய கலை சிறப்பதற்காக செய்து கொண்டிருப்பவர் அவர். அப்படிப்பட்ட பாலனும் முருகனின் மறுபெயரை கொண்டவர் தானே. அதனாலதான் பூரி செங்குட்டுவனை அற்புதமாக வாழ்த்தினார்கள். கிரேசி மோகனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. நாடகத்திலே இன்று சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்பாளர் தன்னுடைய ஒரு அழகான இரத்தின சுருக்கமான வாழ்த்தில் அவரை வாழ்த்தினார். இப்படி எல்லோரும் தன்னுடைய பணியை செய்தார்கள் என்றாலும் எனக்கு அதிகமான சொந்தம் இருந்தாலும் வந்த இடத்தில் இருக்க பார்த்து அதை எந்த முறையில் நான் எடுத்துரைப்பது என்ற ஒன்றிரண்டை மட்டும் சொல்லி மிகவும் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த இடம் ராஜா அண்ணாமலை மன்றம், நன்றாக கவனித்துக் கொள்ள. இந்த இடம் சென்னையிலேயே முக்கியமான இடத்தில் அமைந்த ராஜா அண்ணாமலை மன்றம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து தலைமை தாங்குகிறாரே மேஸ்ட்ரோ இசையமைப்பாளர்கள் ராஜா. இந்த மன்றத்திலே, ராஜா அண்ணாமலை மன்றத்திலே மேஸ்ட்ரோ இசைஞானி அவர்கள் இளையராஜாவாக, அவருக்கு இன்னும் வயதாகவில்லை, இன்னும் எத்தனையோ சதாபிஷேகத்திற்கு அவர்கள் செல்ல போகிறார்கள். தன்னுடைய இசையமைப்பால் நாட்டு மக்களை மட்டுமின்றி இந்த இந்திய துணை கண்டமத்தையே திருப்பியவர் அவர்கள். நானும் ஒரு இசையமைப்பாளன் தான், அதனால்தான் எனக்குத்தான் அதிகமாக தெரியும் அவருடைய புலமை என்று கொஞ்சம் அப்படி நினைத்துக் கொள்கிறேன். என்ன ராகங்களில், எத்தனை ராகங்களில், கர்நாடக ராகங்களில், மேல்நாட்டு ராகங்களில், இந்துஸ்தானி ராகங்களில் எதையாவது விட்டிருக்காரா அந்த ராஜா அவர்கள்? இல்லை, விடவில்லை, கொஞ்சம் கூட விடவில்லை. ஏன் அந்த அறிவாற்றல் அவருக்கு ஒரு காலத்தில் நான் தைரியமாக சொல்கிறேன், ஜி ராமநாதன் நான் வாய்ச்சேன், எஸ்.எம். சுப்பையண்ணாட்ட 5 வருஷம் இருந்திருக்கேன். நாங்கள்லாம் திரும்பி ஹெச்எம்பியில போற காலத்துலதான் பூவி செங்குட்டுவனும் நானும் ஒன்றாக செல்வோம். அந்த ஹெச்எம்பியில வந்து கலந்து கொண்டு தன்னுடைய இசைப்பணியை தொடர்ந்தவர் தான் எங்கள் இளையராஜா அவர்கள். அதற்கு பிறகு எத்தனையோ படங்களில் அவர்கள் தன்னுடைய புலமையை காட்டி இன்று யாருக்கும் சளைக்காத ஒரு அளவுக்கு தன்னுடைய கலையை வளர்த்து கொண்டு இந்த நாட்டை தன்னுடைய வலையில் போட்டுக் கொண்டு போறதான் நமது இளையராஜா அவர்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு மேல்நாட்டில் போய் அவ்வளவு சௌரியமா போய் அங்க போய் அந்த இசை கலைஞர்களை எனக்கு தெரியுமே. நானும் நிறைய எல்லா நாட்டுக்கும் சென்றிருக்கிறேன். நமது கர்நாடக சங்கீதத்தின் அடிப்படை எடுத்து சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ சொல்லி இருந்தால் அந்த இடத்தில் போய் நமது இசையை கலந்து எவ்வளவு அழகாக சொல்லி தன்னுடைய பெயரை நிலைநாட்டியவர். அப்படிப்பட்டவர் இன்று இந்த தனது பூவை செங்குட்டுவனுடைய விழாவில் கலந்து கொண்டு கல்வெட்டுக்களையும், இது ரொம்ப புதுசு இந்த கல்வெட்டுகள், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பல்லவன், அவர்கள் என்ன கல்வெட்டுக்களை ஏற்கனவே அவர்கள் என்ன செய்தார்களோ தெரியாது, கல்வெட்டுக்கள் இருக்கிறது அல்லவா. ஆனால் இன்று உங்களுக்கு தெரிகிறது இந்த பூவை செங்குட்டுவன் என்ன செய்திருக்கிறானோ அதை இந்த கல்வெட்டில் வெட்டி ராஜா அவர்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது என்றால் அதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை, மிகப்பெரியதொரு சாதனை. இந்த இடத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அதிகமாக பாடலை, பூவை செங்குட்டுவன் பாடலை இசையமைத்தவன் குன்னக்குடி, அதிலும் முதல் பாடலுக்கு இசையமைத்தவன் குன்னக்குடி. இதில் எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. என்ன பெருமை? அவர் பலவிதமான பாடல்களை ஒரு காலத்தில் எழுதி கொண்டிருந்தார், சீக்கிரம் முடித்துவிடும். அப்படி எழுதி கொண்டிருக்கும் காலத்தில், என்னுடைய ஆப்த அன்பராக இருந்து கொண்டிருக்கும் காலத்தில், நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி பாதையைத்தான் நடந்து வந்திருக்கிறோம், ஒவ்வொரு படியாகத்தான் ஏறி இருக்கிறோம். அவர் கூட ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார், 1 முழம் ஏறினால் 2 முழம் இறங்குகிறேன் என்று. அப்படித்தான் இருந்து கொண்டு ஒரு நாடகம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணினோம். அந்த நாடகத்திலே ஒரு பாடலை அவர் எழுதினார். அந்த நாடகத்துடைய பாடலை கூட டிஎம்எஸ் அவர்களை பாட வைத்தோம். இதெல்லாம் நானும் போய் சொல்லிட்டும் சேர்ந்து செஞ்சது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பாட்டு கண்டிப்பாக கடவுள் பெயரில் எழுத வேண்டும், புரிஞ்சிருப்பீங்க, நீங்க கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அவரை கேட்டு
உடனே அவர் சொன்னார், சரி நீங்கள் எப்படி சொல்கிற செய்கிறேன் என்றார். உடனே நமது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று முருகன் சன்னிதானத்தை நிறுத்தி உடனடியாக ஒரு பாடலை இப்பவே எழுதுங்கள் பார்ப்போம் என்று கேட்டேன். அப்பொழுதுதான் எழுதுகிறார், முதல் வணக்கம் அந்த முருகனுக்கே, முத்தமிழை தந்த இறைவனுக்கே. இதான் முதல் வணக்கம். முதல் வணக்கம் காரணம் புரிந்து கொண்டீர்களா? அதுதான் முதற் கடவுள் பாட்டு. நமது பூ செங்குட்டுவனார் வாயிலிருந்து அவருடைய கையிலிருந்து வந்த கவிதை. கவிதை என்ற வார்த்தையில் எடுத்துக் கொண்டால் கா என்றால் தமிழில் ஒண்ணு, விதை என்றால் உங்களுக்கே தெரியும். முதல் விதையை போட்டார் கவிதையை நமது பூ செங்குட்டுவனார் அவர்கள். முதல் வணக்கம் அந்த முருகனுக்கே, முத்தமிழை தந்த இறைவனுக்கே. அது இசை மடி சீர்காழியால் பாடப்பட்டு மிகவும் பிரபலமடைந்த பாடல். அதை தொடர்ந்து இந்த கல்வெட்டு விஷயமாக சொன்னார்களா, இந்த கல்வெட்டை முதலிலேயே வெட்டி விட்டார் பூவையார் அவர்கள், பூவை செங்குட்டுவன். என்னது? ஆமாம், முதல் படமே அடியனுக்கு வாராஜாவா. அந்த வாராஜாவா நடக்கிற இடம் எங்க தெரியுமா? மகாபலிபுரம். அந்த மகாபலிபுரத்தில் உள்ள கற்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக, அங்கு சிற்பங்கள், ஸ்கல்ப்சர்ஸ் எவ்வளவு அழகாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நமது இயக்குனர் அருட்செல்வர் என்னை இசையமைப்பாளராக ஏற்றிவிட்டவர் எங்கள் 2 பேரையுமே என்று சொல்லலாம். அவருக்கு கந்தன் கருணை எனக்கு முன்னாடி கொடுத்தார்கள். நான் அவருடைய பாடல் கிட்டத்தட்ட 150 பாடல்களுக்கு மேல் இசையமைத்தவன். அதில் ஒன்று உங்களுக்கெல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மரவேதி எதிரொலிக்கும். அந்த அவர் எழுதிட்டார். நான் இப்போ ராஜா அவர்களுக்கு முன்னதாக இதை நான் சொல்லி அவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒரே ஒண்ணு மாத்திரம் சொல்றேன். இந்த திருப்பரங்குன்றமும் திருத்தணியும் எங்க இருக்குது? இது ஒண்ணு அவர் எழுதிட்டார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மரவேதி எதிரொலிக்கும். அதுக்காக ஒரு சின்ன டியூன் பண்ணி பார்த்து ஒரே ஒரு சுரத்துல இங்க இருக்கிற மேதையான எங்கள் ராஜாவை ஏற்பார் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. திருப்பரங்குன்றத்தில் குன்றத்தில் ஒரே ஒரு சுரத்தை அந்த குன்றத்தின் உயரத்தை காட்ட முடிந்தது இடையேனார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தார், அது முருகன் முன்னாடி கொண்டு வரும். நீ சிரித்தார் முருகா, கேசாதி பார் தரிசனம் பண்றோம் முருகா. இப்போ திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இந்த டிஸ்டன்ஸை காட்டுறதுக்காக ஒரு சின்னதை அப்படி பண்ணிக்காங்க. ஏன்னா அது அப்போ அவர் அது இசையும் ரசிக்க தெரியும் எங்கள் பூவையார். அதனால்தான் சொன்னேன், கல்வெட்டில் முதல் படமான வாராஜாவர இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் படித்த சிலையிலெல்லாம் இறைவன் வாழ்கின்றான். அப்பவே இந்த கல்வெட்டில தன் பாட்டை முதல்ல பதிச்சவர் நமது பூவை செங்குட்டுவனார் அவர்கள். அதனால்தான் அவருக்கு இந்த கல்வெட்டின் நினைவு வந்திருக்கிறது. சுரதா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதை உங்கள் இந்த ராஜா மன்றத்தில் இளையராஜா அவர்கள் கையால் பெற்றிருக்கிறார் என்றால் சாதாரண பயனில்லை, அது ஒரு பெரும் புண்ணியம் செய்தவர்களுக்கும் சரி, அவர் வாங்கி கொண்டவர்களுக்கும். ஆகவே இந்த மாதிரி பூவை செங்குட்டுவனாரை பற்றி நான் சொல்லுவதால் எனக்கு ஒரு நாள் வேண்டும். ஆனால் இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் அதை நிறைவு செய்திருக்கிறேன். ஒன்றை சொல்கிறேன், இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பெருமனார்கள் அவர்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கிறது. தன் எண்ணத்திரையால் வண்ணத்திரையில் காட்டியதை காட்டிலும் சின்னத்திரையில் காட்ட வந்திருக்கிறார் கே பாலச்சந்தர் அவர்கள். தன்னுடைய எண்ணத்திரையில் இருக்கும் அற்புதங்களை வண்ணத்திரையில் காட்டியவர் அல்லவா அவர். அந்த வல்லவர் இப்பொழுது சின்னத்திரையிலும் என்னால் காட்ட முடியும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்டவர் இங்கே வந்திருக்கிறார். எங்கள் இசை ஞானி மேஸ்ட்ரோ சாதாரணமான ஒரு கம்போசர் இல்லை என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே சில பெரியவர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட கம்போசருக்கு ஈடு இணையற்ற ஒரு பெரிய கலைஞர் இளையராஜா அவர்கள். அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு பெரிய. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் ஒரு நடந்து வந்த பாதை ஒன்றை நினைவூட்டிக் கொள்வது அவருடைய வழக்கமாகவும் கங்கை அமரன் வழக்கமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். சில தினங்களுக்கு முன்னதாக ஒரு தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அந்த காலத்து சுப்பராமனிலிருந்து, ஜி ராமநாதனிலிருந்து, கேவி மகாதேவனிலிருந்து, MS விஸ்வநாதனிலிருந்து ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனியாக ஏன் அடியேனே கூட சொல்லி ஒவ்வொரு பாட்டுக்களையும் போட்டு நினைவூட்டின ஒரு பெரும் மகனார் இசையமைப்பார். காரணம், தான் நடந்து வந்த பாதை, இருந்து வந்த பாதை, இருந்து பார்த்த பாதை, அந்த பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இது
வரும் கலைஞர்களுக்கு, வளரும் கலைஞர்களுக்கு இது வழிவகுக்கும் என்பது காரணத்தால் தான் அவர் அதை செய்து காட்டினார். அந்த மாதிரியாக பூவை செங்குட்டுவன் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார். எப்படி இந்த ஒரு இடத்துக்கு அவர் வந்தார்? சாதாரணமாக எழுத முடியுமா? என்ன ஆடுகின்றானுடைய பிள்ளை இது, ஊரும் பழனியப்பா உன் பேரும் பழனியப்பா. அது மட்டுமில்லை, எழுதி எழுதி பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன், கூட்டி பாடி வந்தேன், பாட்டுக்குள்ளே முருகன் வந்தான், பாடு பாடு என்று சொன்னான். என்ன பாட்டு அது! அந்த குமாஸ்தாவின் மகள் அந்த பாட்டு அற்புதமான ஒரு பாட்டு. அதை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்ச அற்புதமான பாடல்கள் சொல்லணும்னா அவ்வளவு பாடல்களை எழுதியவர்கள். அவர்களுக்கு ஒரு அற்புதமான விழா இங்கு நடந்ததன் காரணமாக நான் முதலாக அவருக்கு ஒரு பொன்னாடை பொருத்தினேன் அல்லவா? அதன் கலரை பார்த்தீர்களா? அது பச்சை நீர், அது கிரீன் சிக்னல். இன்று முதல் அவர் எத்தனையோ ஒரு படங்களுக்கு நிறைய பாட்டு எழுதி இன்னும் அவர்கள் பெரிய பெயரும் புலமையும் அடையப் போகிறார்கள் என்பதற்கு ஒரு கிரீன் சிக்னலாக அந்த ஒரு பொன்னாடையை போர்த்தி மகிழ்ந்தேன் என் நண்பர். ஆகவே ஒரு அற்புதமான ஒரு கவிஞன், அற்புதமான கவிஞர், அடக்கமான அற்புதமான கவிஞன், அடக்கமான கவிஞர். அந்த அடக்கமான கவிஞருக்கு நாம் செய்யக்கூடியது ஒரு பெரிய ஒரு தொண்டு செய்ய வேண்டும். அவருடைய புகழை பரப்ப வேண்டும், புலமையை பரப்ப வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு கிடைத்த இந்த அற்புதமான நேரத்தை நான் எனக்கு முடிந்தவரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் ஆசையை மீண்டும் பெற என்றும் துடிக்கிறேன். குன்னக்குடி. நன்றி, வணக்கம். வயலில் மட்டுமல்ல, வார்த்தைகளிலும் விளையாடி கொண்டிருக்கும், மிக சிறப்பாக பேசி பாடி பழைய நினைவுகளை சொல்லி மகிழ்ந்த அருமைக்குரிய குன்னக்குடியார் அவர்களுக்கு நன்றி. இப்போது பூவையார் அவர்களது உறவினர்கள் சார்பாக ஒரு பொன்னாடை போர்த்தார்கள். உறவினர்கள் சார்பாக எல்லாரும் என்ன அப்படியே எடுத்துக்கலாம். வாங்க, இதுதான் கரெக்டான விழா. ஓகே ஓகே ஓகே. அடுத்தபடியாக மாநகராட்சியின் உறுப்பினராக இருந்து பல சேவைகளை செய்து வரும் எஸ். நாராயணன் அவர்களை பாராட்டு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் கூறினார்கள், அவருக்கு நிறைய பாடல்கள் எழுதியவர், ஆரம்பத்திலிருந்து பூவையார் இருந்து. நான் இந்த நேரத்தில் ஒரு இடைச்செருகலாக ஒன்று சொல்லிக்கணும். ஏனென்றால் அவர் ஒரு ஜாடையா ஒன்று கூறினார்கள். அதனுடைய உண்மை என்னவென்றால், அண்ணன் இளையராஜா அவர்களும் நானும் அவருடைய இசையமைப்பிலே வாசித்த இசை கலைஞர்கள் என்பதை இந்த மேடையில் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம். காரணம் என்னன்னா, அவ்வளவு பெரிய இசை மேதையிடம் இருந்து பணிபுரிந்த HMV சொன்னாங்களே, அதுக்கு அர்த்தம் அதுதான். நாங்க அவங்கள்ட்ட வாசித்தது மறக்க முடியாத ஒரு அனுபவம். மேல்நாட்டு மருமகள் எல்லாம் அண்ணன் வந்து காம்பா இருக்கணும் வாசிக்க, நான் கீதா வாசிக்க, உங்க கம்போசிங்ல உட்கார்ந்து விளையாண்ட விளையாட்டுகள்லாம் நிறைய அனுபவங்கள், அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம். அதே போலவே நான் வந்து ஒரு இசையமைப்பாளனாக ஆவதற்கு முதல் பாடலை எழுதியவர் அருமைக்குரிய அண்ணன் பூவை செங்குட்டுவன் அவர்கள்தான் என்பதை சொல்லிக் கொள்வதிலே ரொம்ப சந்தோஷப்படும். அந்த ஒரு குறைவின் காரணமாகத்தான் இன்றைக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன் இந்த இடத்திற்கு என்று நினைக்கிறேன். ஆகவே மகிழ்ச்சியோடு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.